ஹாய் மக்களே, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா முருகனின் ஆறுபடை வீடுகளின் வரலாறு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆறுபடை வீடு முருகன் கோவில்களின் அதிசயம், வரலாறு, நம்பிக்கை கதைகள். திருப்பரங்குன்றம் முருகன் டெம்பிள், திருமண அருள்தலம். திருப்பரங்குன்றம் முருகனின் முதல் படை வீடாக கருதப்படுகிறது. சூரபத்மனை வென்ற பிறகு இங்கு தெய்வானையுடன் முருகனின் திருமணம் நடைபெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. வரலாறு: இந்த கோவில் மலைக்குள் செதுக்கப்பட்ட பண்டைய குகை கோவில். பாண்டிய மன்னர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. அதிசயம்: மலைக்குள் இருந்தாலும் கோவிலின் காற்றோட்டமும் ஆன்மீக அமைதியும் பக்தர்களை ஆச்சரியப்படுத்துகிறது. நம்பிக்கை கதை: திருமண தடை இருந்த ஒரு பெண் தொடர்ந்து 6 வெள்ளிக்கிழமைகள் இங்கு வழிபட்ட பிறகு நல்ல வரன் கிடைத்ததாக பக்தர்கள் கூறும் கதைகள் பிரபலமாக உள்ளன. திருச்செந்தூர் முருகன் டெம்பிள், கடலருகே காவல் நிற்கும் முருகன். சூரபத்மனை அழித்த பின் முருகன் தங்கிய தலம் திருச்செந்தூர். வரலாறு: இந்த கோவில் கடற்கரையில் அமைந்துள்ள மிகப்பெரிய முருகன் தலம். பல நூற்றாண்டுகளாக பக்தர்களின் நம்பிக்கையை தாங்கி நிற்கிறது. அதிசயம்: கடல் அருகே இருந்தாலும் நாழிகிணறு என்ற கிணற்றில் இனிய குடிநீர் கிடைப்பது மிகப்பெரிய அதிசயம். நம்பிக்கை கதை: கடுமையான நோயால் அவதிப்பட்ட ஒருவர் திருச்செந்தூரில் நேர்த்திக்கடன் செய்து குணமடைந்ததாக பக்தர்கள் பகிரும் அனுபவங்கள் நிறைய உள்ளன. பழனி முருகன் டெம்பிள், ஞானத்தின் மலையடி. பழம் நீ என்ற தெய்வீக வார்த்தையால் உருவான தலம் பழனி. வரலாறு: ஞானப்பழம் கிடைக்காததால் கோபமடைந்த முருகன் இங்கு வந்து தண்டாயுத பாணியாக நின்றார். அதிசயம்: நவபாஷான சிலைக்கு செய்யப்படும் அபிஷேக பஞ்சாமிர்தம் உடலுக்கு நன்மை தரும் என்று நம்பப்படுகிறது. நம்பிக்கை கதை: படிப்பில் தோல்வியடைந்த மாணவர் ஒருவர் பழனியில் மாலை அணிந்து விரதமிருந்து வழிபட்ட பிறகு தேர்வில் வெற்றி பெற்றதாக பலர் கூறுகின்றனர். சுவாமிமலை முருகன் டெம்பிள், சிவனுக்கே குருவான முருகன். முருகன் சிவபெருமானுக்கே ஓம் மந்திரத்தின் அர்த்தத்தை சொல்லிக் கொடுத்த தலம். வரலாறு: அதனால் இங்கு முருகன் சுவாமிநாதன் என்ற பெயரில் வழிபடப்படுகிறார். அதிசயம்: கோவிலின் 60 படிகள் தமிழ் ஆண்டுகளை குறிக்கும் என்று கூறப்படுகிறது. நம்பிக்கை கதை: பேச்சுத்திறன் இல்லாத குழந்தை இங்கு அர்ச்சனை செய்த பிறகு தெளிவாக பேசத் தொடங்கியதாக பக்தர்கள் நம்பிக்கை கதைகள் கூறுகின்றன. திருத்தணி முருகன் டெம்பிள், கோபம் தணிந்த தலம். சூரபத்மனை வென்ற பின் தனது கோபத்தை தணிக்க முருகன் வந்த இடம் திருத்தணி. வரலாறு: இந்த மலைக்கோவில் அமைதியும் ஆன்மீக சக்தியும் நிறைந்ததாக கருதப்படுகிறது. அதிசயம்: 365 படிகள் ஆண்டின் 365 நாட்களை குறிக்கும் என்று நம்பப்படுகிறது. நம்பிக்கை கதை: தொடர்ந்து தோல்வி சந்தித்த ஒருவர் திருத்தணியில் வேண்டி வேலை கிடைத்ததாக பல பக்தர்கள் கூறுகின்றனர். பழமுதிர் சோலை முருகன் டெம்பிள், இயற்கையோடு அருள் தரும் முருகன். காடு மற்றும் மலை சூழ்ந்த அமைதியான தலம் பழமுதிர் சோலை. வரலாறு: இங்கு முருகன் வள்ளி மற்றும் தெய்வானையுடன் அருள் பாலிக்கிறார். அதிசயம்: இந்த மலைப்பகுதியில் எப்போதும் குளிர்ச்சியான இயற்கைச் சூழல் காணப்படுகிறது. நம்பிக்கை கதை: குடும்ப சண்டையால் பிரிந்தவர்கள் இங்கு வந்து வழிபட்ட பிறகு மீண்டும் ஒன்றானதாக பக்தர்கள் கூறுகின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, அரோகரா என்று கமெண்ட் பண்ணுங்க. பாய் மக்களே, நன்றி.